மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்கள். இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் முதல் திருப்பாடல். முதல் திருப்பாடலே ஒரு அருமையான திருப்பாடலாய் அமைந்திருக்கின்றது. இன்று நாம் ஜெபிக்கும் பல்லவி, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். இத்திருப்பாடலின் தலைப்பு என்ன தெரியுமா? நற்பேறு பெற்றவர். இந்த ஒரு தலைப்பே நமக்கு ஒரு அருமையான சிந்தனையை ஏற்படுத்துகின்றது. பேறு பெற்றோர் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில இணையான சொல் பிளஸட் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த பிளஸட் என்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான எபிரேய வார்த்தை எஷர் என்பதாம். அதன் பொருள் என்னவென்றால் மகிழ்ச்சி அல்லது மன நிறைவு என்பதாம். அதாவது மகிழ்ச்சி கொண்டவர், மன நிறைவு கொண்டவர் என்று நாம் பொருள் கொள்ளலாம். இந்த எஷர் என்கிற எபிரேய வார்த்தை ஆசார் என்கிற எபிரேய மூல வார்த்தையிலிருந்து வருகிறது. ஆசார் என்ற அந்த எபிரேய மூலச் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் டு பி ஸ்ட்ரெயிட் ஆர் ரைட், அதாவது நேராக இருப்பவர் அல்லது சரியாக நடப்பவர், அதாவது எந்த குறை சொல்லுக்கும் இடமில்லாத வகையிலே எப்பொழுது மிகச் சரியாக நீதியான நேர்மையான விதத்தில் வாழக்கூடியவர் அல்லது நடக்கக்கூடியவர் என பொருள் கொள்ளலாம். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வர வேண்டும். மகிழ்வும் நிறைவும் நேர்மையும் சரியாகவும் உள்ள மனிதர்கள் யார்? இந்த கேள்விக்குத்தான் பதிலாக அமைகிறது இன்றைய திருப்பாடல். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் 3 காரியங்களை தவிர்ப்பவராக இருப்பார். முதலாவது, பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். இரண்டாவது, பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். மூன்றாவது, இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். இந்த 3 சொற்றொடரினுடைய கடைசி வார்த்தைகளை பார்த்தோம் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். நடவாதவர், நில்லாதவர், அமராதவர் என்று சொல்லப்படுகிறது. கூர்ந்து கவனிப்போம் என்றால் எப்படி படிப்படியாக ஒருவர் தீமைக்குள் செல்ல முடியும், ஆனால் நேர்மையாளர், நல்லவர், ஆண்டவரை நம்பக்கூடியவர் இந்த வழுக்குகின்ற அந்த தீமையின் பாதையிலிருந்து தன்னை விடுவித்து தப்புவித்துக் கொள்வார் என்பதை புரிந்து கொள்ள நம்மால் முடியும். நடக்கின்றவர்கள் அங்கே நிற்கின்றார்கள், பிறகு அமருகிறார்கள், தீமையில் விழுகிறார்கள். படிப்படியாக மோசம் போகிறவர்கள் தீயவர்கள், இந்த வழுக்கு பாறையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்கிறவர்கள் நல்லவர்கள். நல்லவர்கள், நேர்மையானவர்கள், மகிழ்ச்சி கொண்டவர்கள், நற்பேறு பெற்றவர்கள் 2 காரியங்களை செய்வார்கள். முதலாவது, ஆண்டவருடைய சட்டத்தில் மகிழ்ச்சி உருவார். இரண்டாவது, அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவராக இருப்பார். இதிலும் இந்த கடைசி 2 வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியுறுவார், இரவும் பகலும் சிந்திப்பார் என்று நாம் வாசிக்கின்றோம். இதில் என்ன பார்க்கிறோம் என்றால், எப்படி ஒருவர் ஆண்டவருடைய வழியிலே படிப்படியாக முன்னேறி செல்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. ஆக ஆண்டவருக்குரியவர்கள் ஆண்டவருக்குரிய வழிகளிலே நடப்பதிலே அவர்கள் முன்னேறி சென்று நற்பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும், என்ன வெகுமதி கிடைக்கும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக கேள்வியாக இருக்கின்றது. அதற்கும் திருப்பாடல் பதில் சொல்கிறது. நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் ஆவர். ஆம், நீரோடையோரம் நடப்பட்ட மரமானது அது எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும், அது பருவ காலத்திலே கனியை கொடுக்கும், மேலும் அந்த மரம் எல்லோருக்கும் பலன் கொடுப்பதாக இருக்கும். அதுபோலத்தான் நல்லவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையிலே ஊன்றி இருப்பவர்களும் அவர்கள் பருவ காலத்திலே கனி தருவார்கள், அவர்கள் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். அன்புமிக்கவர்களே, இன்றைய இந்த திருப்பாடல் இன்னும் அழகான ஒரு சிந்தனையை கொடுக்கின்றது. யார் பேறு பெற்றவர்? அரசர் பேறு பெற்றவர், அறிஞர் பேறு பெற்றவர், பணக்காரர் பேறு பெற்றவர் என்றெல்லாம் சொல்லவில்லை. பேறு பெற்றவர் யார் என்று ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழ்பவர்களை குறித்து காட்டுகிறது. அப்படி என்றால் யார் வேண்டுமானாலும் பேறு பெற்றவராகலாம். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே ஊன்றி நின்று இரவும் பகலும் சிந்தித்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ
அவர்கள் நற்பேறு பெற்றவர்களாக ஆக முடியும். நாமும் நற்பேறு பெற முடியும். ஆண்டவரின் வழிகளில் முன்னேறிச் செல்ல முயல்வோமா? ஜெபம். எங்களை நேசித்து வழி நடத்துகின்ற ஆண்டவரே, உமது திருச்சட்டத்தை நாங்கள் நேசிக்கவும், அதை சுவைக்கவும், அதை விரும்பி படித்து அது காட்டுகிற வழியிலே நாங்கள் தவறாது நடந்து சென்று கனிதரவும், செய்யும் காரியத்திலெல்லாம் வெற்றி காணவும் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு வழியாவே கெஞ்சுமை மன்றாடுகிறோம். ஆமென்.